ஆக்சுவலாக நம்ம என்ன மாதிரி நடந்துக்க போகிறோன்றதை யாருமே யோசிக்கிறதே கிடையாது. நிறைய காதல் பிளவுபடுறதே என்னென்னா, அவங்க விருப்பப்படுற மாதிரியெல்லாம் வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறது தான். அவங்க எப்படிலாம் விருப்பப்படுறாங்களோ அப்படிலாம் ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு, அதுக்காக ஒருத்தவன் கிடைக்கணும், அதுக்காக ஒருத்தி கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் பெரிய தப்பு. ஏற்றுக்கிட்ட மனப்பான்மை யாரும் வரல. சி நான் என்ன சொல்லுவேன்னா, சில பேரோட லைஃபு, சில பேரோட டயலாக்ஸ் எல்லாம் கேட்கும்போது தெரியும், நான் அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? ஸோ அவனுக்காகவே வாழ்வேன். எப்படி வாழ்வேன்? ஓகே, சரி, எல்லாமே டயலாக்ஸாக நம்ம சொல்லலாம். ஆனால் நீ அதை செயலில் உன்னால் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியுமா? என்ன வேணாலும் பண்ணுவேன்னா, உன்னால் எதிர்க்க முடியுமா? உன்னால் விட்டு கொடுக்காமல் இருக்க முடியுமா? உன்னால் புரிஞ்சிக்க முடியுமா? நீ இருப்பன்ற அந்த நம்பிக்கை கொடுத்தியா, அதை காப்பாற்ற முடியுமா? திடீர்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்றதுனால உடனே உன் மனசு மாறிடுவியா? மனசு மாறாமல் அவங்க கூடவே உன்னால் தக்க வைக்க முடியுமா? விட்டு கொடுக்காம எனக்கு அவனை தெரியும், இல்லை அவளை தெரியும்னு பேச தெரியுமா? நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீ அவனை விட்டே கொடுக்க மாட்டேன்றதை முதல்ல புரிஞ்சிக்க. அப்போ சொல்கிறேன் இது காதல் அப்படின்னு. ஏன்னா அதை தான் இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஈஸியாக ஒருத்தரை புட் டவுன் பண்ணும்போது, அவங்கள பேரை கெடுக்கும் போதோ, இல்லை யாரோ ஒருத்தர் அவங்கள பற்றி சொல்லும் போதோ, அந்த இவ்வளோ நாள் வச்ச பாசம், இவ்வளோ நாள் வச்ச அன்பு எல்லாமே ஒரு செகண்டில் அப்படியே ஆளை மாற்றிடுது. அப்போ இவன் ஒரு தப்பானவன் போல், இல்லை தப்பானவ போல், இவன் நம்மளுக்கு சரியாக வராது அப்படின்னு உடனே அந்த உறவு முறிச்சிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். நீ எனக்கு வேணான்னு தோணுது, உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, யாரை பற்றியும் பாஸ்ட் நல்லா இல்லை இல்லையா? பாஸ்ட்டை பற்றி யார் பேசிகிட்டு இருப்பா? நம்மளோட பாஸ்ட்டில் இருந்தவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ப்ரெசண்ட்டில் அந்த நபர் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த நபர் போய் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு பாரு, அந்த நபர்கிட்ட போய் சொல்லும் போது, இன்னார் இப்படிலாம் உனக்கு தெரியாதா, அவங்ககிட்டயா நீ பழகிற, இல்லை அவகிட்டயா நீ பழகிற அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா, அந்த பாஸ்ட்டை அவன் இன்னும் பேசிகிட்டு இருக்கான். நான் இன்னும் அந்த பாஸ்ட்டில் வாழ்ந்துகிட்டே இல்லை. நான் உங்ககிட்ட என்னோடய முழுசாக இருக்கிற அன்பை செலுத்திட்டேன். நான் உங்ககிட்ட நான் எப்படி உண்மையாக இருக்கேன், அதெல்லாம் உனக்கு புரியலையா அப்படின்றதெல்லாம் புரிய வைக்க முடியாமல் பிரிஞ்சதெல்லாம் நிறையா இருக்குது.